ஹே கைஸ், இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரளா ஸ்பெஷலான இலை அடை தான் பண்ணியிருந்தோம். இது யூசுவலாகவே வாழை இலையில தான் பண்ணுவாங்க. பட் மஞ்சள் இலையிலையும் பட்டை இலையிலையும் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ மஞ்சளோட சீசன்றதுனால வீட்டை சுற்றி மஞ்சளோட செடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பட்டை மரமும் இருக்குன்றதுனால ரெண்டுமே ஈஸியாக கிடச்சிடும். வீட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க மஞ்சளோட செடி தான் காயாமல் இருக்குது. மற்றதெல்லாம் காஞ்சிருச்சு. பிகாஸ் அதுக்கான ஹார்வெஸ்டிங் பீரியட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பட்டை மரம் எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். பிகாஸ் அது எங்கள் வீட்டில் பெரிய மரமாக இருக்குது. பட் நல்ல இலையான்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பச்சரிசி மாவில் லைட்டாக சால்ட்டு, கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சா அதை அடை செய்யறதுக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இன்றைக்கி ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் இடைக்கு வெறும் கோகோனட் மட்டும் போட்டிருந்தோம். கொஞ்சம் இடைக்கு கோகோனட் ப்ளஸ் ஜாகரி ஆட் பண்ணியிருந்தோம். எனக்கு பர்சனலாக கேரளா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப டைம் கன்சியூமிங் மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் தமிழ்நாட்டில் இவ்வளோ டைம் எடுத்து, மெயினாக என் வீட்டில் இவ்வளோ டைம் எடுத்து எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணது கிடையாது. வீட்டில் ஒரு கவுண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனாலே தோசை இல்லாமல் இட்லி சைடு தான் போவாங்க. நானும் இவங்க கிட்ட கேட்டேன், எப்படி கேரளாவில் இருக்கவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணுறாங்கன்னு. பட் அவங்க சொன்னாங்க, இப்போ இருக்கவங்க யாருமே இதெல்லாம் பெருசாக பண்ணுறது கிடையாது. எல்லாரும் இட்லி தோசை சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணுறாங்க. முன்னாடி யாரும் வேலைக்கு பெருசாக போகிறது கிடையாது. வீட்லேயே இருந்தோன்றதுனால இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாங்களே தவிர இப்போ யாரும் பெருசாக இதெல்லாம் பண்ணுறது கிடையாதுன்னாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, எல்லாரும் சிம்பிளான விஷயத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. பட் எல்லா நாளுமே சிம்பிளாக இருந்தால் போர் அடிச்சிடாது. அப்போ அடிக்கடி இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது பண்ணணும். சாப்பாடில் மட்டும் கிடையாது, லைஃப்லேயும் தான். இதுவே ஒரு ப்ரோ டிப், இந்த இலை எடையை இட்லி குண்டால் வேக வைக்கும் போது ஒரு இலைக்கு மேலே 100 இலை வச்சிங்கன்னா கரெக்டாக வேகாது. ஸோ நடுவில் இது நாங்கள் காமிக்கிற மாதிரி ஸ்பூன் வச்சிங்கன்னா கரெக்டாக வேகும். இலை எடை கரெக்டாக ஸ்டீம் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த இலை எடுக்கும் போது ஒட்டாமல் இப்படி பிரியணும். அப்போனா கரெக்டாக வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இட்லி குண்டான ஓப்பன் பண்ணும் போது மஞ்சளோட ஸ்மெல்லும் பட்டையோட ஸ்மெல்லும் வீடை சுற்றி இருந்தது. ஸ்மெல் மட்டும் இல்லாமல் மாவுலேயும் அந்த எசன்ஸ் ரொம்ப இறங்கி இருந்தது. இதுவே எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான்றதுனால கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டைம் நிறைய பண்ணணும். இது ஆக்சுவலாக குண்டால் வேக வைக்காமல் நம்ம தோசை கல்லுலேயும் சுட்டு எடுக்கலான்ற மாதிரியும் சொன்னாங்க. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும். தமிழ்நாடு சைடில் இப்போ பொங்கல் வரப்போகுதுன்றதுனால கண்டிப்பாக இந்த மஞ்சளோட இடம் கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from Maridamalu. Bye bye.